செல்லம், தங்கம், நான் சொல்றது கேளு. உன் நல்லதுதான் சொல்றேன். நல்லவங்களை கஷ்டப்படுத்த வச்சா, கண்ணீர் வடிக்க வச்சா, அந்த கஷ்டமும் கண்ணீரும் நம்மளையே அழிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாலை நம்ம கொதிக்க வைக்கிறோம். அது கொதிச்சு பொங்கி என்ன செய்யும்? அந்த தீய அதை அணைச்சிரும். அதே மாதிரிதான் அவங்களுடைய கஷ்டமும் கண்ணீரும் நம்மளை அழிச்சிரும். மறந்துடாதீங்க. நல்லவங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு எந்த கஷ்டமும் கொடுத்துடாதீங்க. அவங்களோட கண்ணீர் நம்மளை சும்மாவே விடாது, புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு நான் சொல்லல, பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க. பால் இன்மேல் தீ அணுக பால் வெகுண்டு தீ புகுந்து மேலும் நீர் கண்ணனைத்தும் மேன்மை போல். பாலை போல சுத்தமான மனசு இருக்கிறவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. கஷ்டப்படுத்தினா அது நம்மளை தாக்கும். சோ கேர்ஃபுல்லா இருங்க. எப்பவுமே நிம்மதியா இருங்க, சந்தோஷம்.